பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி சீமான் விஜய் கட்சி தொடங்க போகிறார். கட்சி தொடங்கிய அறிவிப்பு வெளியானதிலிருந்து அவரை வரவேற்றுட்டு இருந்தார். கூட்டணி இருக்கா கேள்விக்கு கூட தம்பி வந்தால் அது குறித்து பேசுவோன்னாரு. நான் தான் அப்புறம் சீனியர், அவர் தான் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டோன்லேயும் அவர் பேசினார். ஆனால் ஒரு கட்டத்துலேயும் கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மறுப்பு அவர்கிட்டேருந்து வரல. ஆனால் கொடிய அறிமுகம் நிகழ்ச்சி கூட கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தப்போ கூட கொடியை பற்றி அவர் ஆதரித்து தான் கருத்துக்களை சொன்னார். இப்போ திடீரென்று 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர் தேர்வு செய்து விட்டோம் என்று கூறியிருக்கிறது விஜய் கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக கூறியிருக்கிறாரா, இல்லை தனித்து போட்டியிட முடிவு செய்து விட்டாரா? நீங்கள் கேட்டக்கில் ஒரு சின்ன திருத்தம். அவர் கூட்டணிக்கு தயார்னே சொல்லிட்டார். விஜய் கட்சியுடன் தமிழக வெற்றி கழகத்துடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு தயார்னு அறிவிச்சிட்டார் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு பேட்டியில். கிட்டத்தட்ட கட்சி தொடங்குகிற அந்த அறிவிப்பு நாளிலிருந்து விஜய்க்கு கடுமையான ஆதரவு கொடுத்தார். அதாவது தம்பி வரணும் அரசியலில் அப்படின்னு கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து. ஆனால் இதுவே சீமான் என்ன சொன்னார் ஆரம்பத்தில் நீங்கள் யோசித்தீங்கன்னா, கட்சி தொடங்க போகிறாங்க விஜய் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இந்த ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த நடிகனும் கட்சி தொடங்குறதை பற்றி யோசிக்கக்கூடாது, அரசியலுக்கு வரதை பற்றி பேசக்கூடாதுன்னாரு. அப்போ அடுத்து கேள்வி வருது, இது விஜய்க்குமா சேர்த்தி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், விஜய்க்கு தான் சேர்த்து சொல்கிறேன்னாரு. அப்படி சொன்னவர் தான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக விஜய் வரவேற்று கொண்டிருந்தார். கடந்த ஒரு 30 நாட்களுக்கு முன்பாக கொடுத்த பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு மனப்பூர்வமான ஆதரவு, கூட்டணிக்கு தயார், நீங்கள் தம்பியிடம் தான் கேட்கணும், மாநாட்டில் கலந்துப்பீங்களா, மாநாட்டில் கலந்துக்கிறது சரியாக இருக்காது, ஆனால் தம்பியோட கூட்டணிக்கு தயார்னார். ஆனால் திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை பேட்டி கொடுக்குறாரு, நான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார், தனித்து போட்டி, இன்னும் சொல்லப்போனால் 60 வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டேங்கிறார் 30 நாட்களுக்குள். ஒரு நாளைக்கு 2 வேட்பாளரை எப்போ தேர்வு பண்ணார், எங்கே கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார், எந்த விவரம் நமக்கு தெரியல. ஆனால் இதுக்கு என்ன காரணம்னு நான் யோசித்து பார்த்தா என்ன வருதுன்னா, விஜய்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சீமானை பற்றி சொன்னவொடனே அவர் ஐயோ சீமானா அப்படின்னு தெரிச்சிருப்பார். அவங்க அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், அப்புறம் அவருக்கு டெய்லி பாடம் எடுக்கிற அந்த நண்பர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, தம்பி நீ யார் பக்கம்னா போ, சீமான் பக்கம் போவாதுன்னு. யார் சொல்லியிருப்பார்னு சொல்லிடுறேன், பழக்கருப்பையா அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். ஏன்னா விஜய் அடிக்கடி சந்திக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவராக பழக்கருப்பையாக இருக்கிறார். அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, என்ன சார் திடீர்னு சீமான் இப்படி கூப்பிட்றாருன்னு, அவங்க கட்சி கரைஞ்சி போச்சுங்க, எப்படியா இந்த விஜயை பிடிச்சி வச்சுக்கிட்டு கட்சி நடத்தலான்னு ஆசைப்படுறாருன்னு கூட பேட்டி கொடுத்தார். நிச்சயமாக அவர் சொல்லியிருப்பார். ஏன்னா சீமானுடைய பேச்சு, அறிக்கை, அப்புறம் ஒரு கடந்த கால அரசியல் பேச்சுகள், பேட்டிகள், அறிக்கைகள், இப்போ பேசுகிறது மாறி மாறி இருக்குது. ஸோ அது இன்னுமே ஒரு தெளிவடையாத ஒரு தலைவராகத்தான் அவர் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த குழப்பத்தில் விஜய்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தயவு செய்து சீமான் பக்கம் போகாதீங்கன்னு இருப்பார். அதுதான் நடந்திருக்கும். சீமான் பக்கம் போனால் என்னவெல்லாம் மைனஸ் அப்படின்ற கணக்கீடுகளும் விஜய்க்கு அத்துப்படி. அது நான் சொல்லிடுறேன். என்னென்னா, விஜயுடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் எல்லா தரப்பிலும் இருக்காங்க. ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். நாம் தமிழர் நிறுவனம் கார்த்திக் ஒரு ட்வீட் போடுறார், ஒரு லென்த்தி ட்வீட்டு. அதில் என்ன சொல்கிறார் அவரேன்னா, விஜய் திராவிடன் ஐடியாலஜியில் பயணிக்கிறார் அப்படிங்கிறார். யார்? இடுமோனம் கார்த்திக். அவர் என்ன சொன்னதான், பெரியாரை காமிச்சார், அம்பேத்கரை காமிச்சார், அண்ணாவை காமிச்சார், படிங்கன்னு சொன்னார். அப்புறம் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது எப்படி அவர் திராவிட சிந்தனையிலேருந்து மாற போகிறார் அப்படின்னு தெரியலன்னு நான் கேட்குறேன். இவ்வளோ நாளாக அதான் சொல்லிட்டு இருந்தார், இப்போ எதுக்கு நீ ட்விட்டரில் போடுறீங்க? அவருடைய அரசியல் பாதை திராவிட சிந்தனையோடு ஒத்து போகிறது அல்லது வலதுசாரிக்கு எதிராக இருக்கிறதுலாம் எழுதியிருக்கார். அப்போது வலதுசாரிக்கு எதிராக இருக்கிற விஜய், திராவிட சிந்தனையாக இருக்கிற விஜய் உங்கள் பக்கம் வரலன்றதை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? எவ்வளோ நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருவேளை தமிழ் மண் அப்படின்ற அந்த தமிழர்களுக்கான கட்சி அப்படின்றதுலேருந்து விஜய் வேறுபட்டு இருக்கிறாரு அப்படின்றனால ஒருவேளை கூட்டணிக்கு போகிறதுல ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும். இல்லை, அவர் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்.
நீட்டுக்கு எதிராக இருக்கிறார். அப்புறம் மொழிப்போர் தியாகிகளுடைய வழியை தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? தமிழுக்கு முக்கியம் தரார். மொழிப்போர் தியாகிகள் என்ற வார்த்தையே எங்கிருந்து வரும்? திராவிட கட்சிகள் சார்பாக இருக்கிற விஷயங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா சீமானுக்கு என்ன பிரச்சனைனா, ஆரம்ப காலத்துலேருந்து திராவிடம் என்று சொல்லி நம்ம ஏமாற்றி விட்டார்கள், தமிழன் தான் சொல்லியிருக்கணும். இப்போ கடந்த ஒரு நாட்களுக்கு முன்பாக சென்னையில் நடந்த கூட்டத்தில் அதான் சொல்கிறார். தமிழர் விடுதலை படை தமிழரசனுடைய நூல் எழுத்தில் அதான் சொல்கிறார், நம்மளை ஏமாற்றி விட்டார்கள், தமிழன் தான் சொல்லியிருக்கணும், திராவிடம் என்ற வார்த்தை இல்லை அப்படிங்கிறார். திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்வதால் என்ன பிரச்சனை வரும்? நீங்கள் தமிழ்நாட்டில் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமொழி பேசுகிற வாக்காளர்கள், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அப்புறம் இவர் வந்து இஸ்லாமியர்களும் இவர் வந்து உருது பேசுகிறவர்கள் எப்படி தமிழர்கள்லாம் கேட்பார். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% மக்கள் இருக்காங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுவார்? -30 அப்படின்ற அக்ரிமெண்ட்டோட தான் நாம் தமிழரோட போனோம். எப்படி 30% ஓட்டு மைனஸ் என்ற அடிப்படையில் அவர் கூட்டணி வைக்கணும். யாராவது முதலாக அரசியல் கட்சி தொடங்குறவர்கள் -30 அப்படின்னு போய் என்ட்ரி ஆவாங்களா பொலிட்டிக்கலா? இல்லை, அப்படி ஒரு சிந்தனை விஜய்க்கு இருந்ததுன்னா அவர்கிட்டேருந்து எந்த விதமான ஒரு சிக்னலும் சமிக்கையும் இல்லாமலையா சீமான் வந்து கூட்டணிக்கு தயார் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வந்திருப்பார். இல்லை, அவர் என்ன நினைச்சார்னா, திராவிட கட்சிகளாக எதிர்க்கும், அதிமுக எதிர்க்கும், திமுக எதிர்க்கும். ஏன்னா விஜய் வந்தால் நிச்சயமாக இந்த 2 கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். விஜய் கட்சியில் அப்படி எதுவும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததா தொடக்கத்தில்னு? இல்லை, கூட்டணிக்கு அவர் வந்து அதான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு புதிய கட்சி என்பது அவருக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. 5, 6, 7, 8 தெரியாது. அவர் எவ்வளோ சேதாரத்தை ஏற்படுத்த போகிறார், திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவர் வாங்க போகிறார், அல்லது அதிமுகவில் கொஞ்சம் ஓட்டு மாறலாம், இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆளுங்கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் எதிரான வாக்குகள்லாம் திமுகவுக்கு தான் சேதாரம், அது அதிமுக அல்ல. அப்படி இருக்கும்போது நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லி சீமான் ஒரு பாலிசி எடுக்கிறார். 2வது, தம்பி வைத்து படம் எடுக்க போகிறேன்லாம் சொன்னார். விஜய் வைத்து படம் எடுப்பேன்லாம் பேட்டி கொடுத்தார். ஆனால் விஜய் இதுக்கு கால் ஷீட்டு கொடுக்கல, இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவர் பேசுகிற தமிழ் தேசியம் விஜய்க்கு வந்து ஏற்புடையதா? கண்டிப்பாக ஏற்புடையது இருக்காது. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த வேற்றுமொழி பேசுகிற ரசிகர்கள் இல்லை ஒரு ஆதரவாளர்கள் ஓட்டுக்கள் விஜய்க்கு அதை விட முக்கியம். பெண்கள் ஓட்டு விஜய்க்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக அந்த விஜய் ஈர்க்கிற பெண் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கல்லூரி மாணவிகள் இவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முதல் முறை ஓட்டு போடுகிற பெண்களில் ஒரு 2-3% இளம் பெண்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அது விஜய்க்கான ஓட்டாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் விஷயத்தில் இவர் வந்து பல அரசியல் தலைவர் சிக்கியிருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக விஜயலட்சுமி தினந்தோறும் பேட்டி கொடுக்குறார், இன்ஸ்டாகிராமில் பதிவு போடுகிறார், அப்புறம் அவரே செல்ஃபாக வந்து வீடியோ எடுத்து நிருபர்களுக்கு அனுப்பி வைக்கிறார். ஸோ இந்த பெண்கள் விவகாரத்தில் இவர் சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவரே சிக்கி இருப்பது விஜய்க்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன்னா அந்த விவகாரம் இன்னும் முற்று பெறவில்லை, இன்னும் முடிவடையவில்லை. அப்படி இருக்கும்போது 2வது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் நேரத்தில் விஜயலட்சுமி என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பார் நமக்கு தெரியாது. அவர் வந்து பொது மேடையில் நான் விஜய்க்கு தங்கையாக நடித்திருக்கிறேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு படத்தில் விஜய்க்கு தங்கையாக நடித்திருக்கிறது விஜயலட்சுமி. அந்த படத்தில் அந்த விஜயலட்சுமிக்கு ஜோடியாக நடித்தவர் சூர்யா. ஸோ ஒரு தங்கைக்கு ஒரு கஷ்டம் வருது, இவரை கட்சி தொடங்கியிருக்காரு, எங்கள் அண்ணன் வேடிக்கை பார்க்கலாமான்னு ஏதாவது பேசி தொலைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அது இன்னும் நெருக்கடியாகும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ மைனஸ் இருக்குது. நாம் தமிழருடன் பயணிப்பதில் இத்தனை மைனஸ் இருக்கும்போது விஜய் எப்படி கூட்டணிக்கு வருவார்? அதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒரே வார்த்தை, ஐயோ சீமானா அலறி இருப்பார். யாராவது சொல்லியிருந்தாங்களே அலறி இருப்பார், இல்லை மௌனமாக கேட்டிருப்பார். அதுவும் பழக்கருப்பையா சொல்லும்போது அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பார். இந்த பிரச்சனையின் காரணமாக இவ்வளோ நம்ம வலிந்து கூப்பிட்றோம். போய் தம்பியுடன் கூட்டணி தயார், தம்பியுடன் பயணிக்க போகிறேன், இப்படிலாம் சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் நிருபர்கள் கேட்கும்போது நான் விஜயோட கூட்டணி சேரக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அது நடக்காதுன்னு நினைக்கிறாங்களான்லாம் கேட்டார். அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ சொன்ன பிறகும் விஜய் தரப்பிலிருந்து ஒரு சின்ன சமிக்கை கூட இல்லை. அதனால் அவருக்கு சரி இது சரியாக வராது,
நம்ம ஒரு ஒரு அடித்து விடுவோம், 60 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள், அடிச்சு விட்டார், இவ்வளோதான். இதை தாண்டி எனக்கு தெரிந்து கண்டிப்பாக நான் சொன்ன அந்த கருத்துக்கள், திராவிட சிந்தனைகள், பெண்கள் ஓட்டு, அப்புறம் அதர் மொழி வேற்றுமொழி பேசுகிற மக்கள், இந்த ஓட்டுக்கள்லாம் வர வேண்டும் என்றால் விஜய் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்க வேண்டும். அந்த முடிவை சீமான் தரப்புக்கு சொல்லி கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏனென்றால் அவர் பல விஷயங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டால் அது குறித்து விசாரிப்பதற்கும் ஒரு கமிட்டி வைத்திருக்கிறார். அவருக்கான ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு 2-3 பேர் டெய்லி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லிடுங்க, அவர் தொடர்ந்து நீங்கள் வெளிப்படையாக அறிக்கை விட வேண்டாம், அவரையும் பகைச்சிக்க வேண்டாம், அண்ணன் சீமானை நீங்கள் பகைத்து கொண்டால் அது ஒரு சிக்கலாக வரும், நமக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஆனால் அண்ணே நான் புது கட்சி தொடங்கியிருக்கேனே, முதல் முறையாக உங்கள் கூட கூட்டணி வரதில் கொஞ்சம் சிரமம் இருக்கனே, எனக்கு ஓட் பேங்க் முடிவு பண்ணிக்கிட்டு நான் அப்புறம் வரேனேன்னு கூட சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியல. ஸோ என்னுடைய யூகம் இது. ஸோ அதனால தான் சீமான் என்ன பண்ணிட்டாரு, சரி அறிவிச்சிட்டார், 60 வேட்பாளர்கள் தயார் அப்படின்ட்டார். எப்போ எலெக்ஷனு 2026, இன்னும் 16-18 மாதங்கள் இருக்கிறது. எப்படி முடிவு பண்ணார், எப்படி தேர்வு செய்தார்? ஏற்கனவே 2021 போட்டியிட்ட அந்த நபர்களில் இந்த 60 பேர் இருக்கிறாங்களா தெரியல. பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாமே தேர்தல் பணியை இப்பயே தொடங்கணும்லாம் இருக்கிறாங்க. அதனால் அந்த வேகத்தில் கூட ஒருவேளை நாம் தமிழர் சீமான் இருந்திருக்கலாம். அதனால் 60 இடத்த முன்னாடியே முடிவு பண்ணியிருக்கலாம் வேட்பாளர்களை. இல்லை, அதிமுக நாம் தமிழருடன் பயணிக்க போகிறதுன்ற ஒரு பேச்சு இருக்கே. எடப்பாடி ஆப்ஷன் 2 தான் அவருக்கு. ஒன்று திமுக கூட்டணி உடைக்க வேண்டும், சரிங்களா, அங்கே இருக்கிற கட்சி ஏதாவது கொண்டு வரணும், விடுதலை சிறுத்தையா காங்கிரஸா எதுன்னு தெரியல, அப்படி ஒரு டாக் உள்ளே இருக்குது, அதிமுகக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி, ஒரு வேளை திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ அடுத்து இருக்கிற ஆப்ஷன் நாம் தமிழர், தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக. இப்போ பாஜகவுடன் 2026 பயணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, நாம் தமிழர் இந்த கூட்டணியோடு இவர் வைத்திருந்தால், அதிமுக வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த 8.22 வாக்கு சதவீதம் வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் 2011 விஜயகாந்த் வைத்த நிபந்தனை அதுதான். அவர் 60 கேட்டார், 75 கேட்டு 60 கேட்டார். அதே 8.33 தான் அவர் வாங்கின ஓட்டு சதவீதம். 8.3 8.45 இருக்கணும். அந்த சதவீதத்துக்கு 41 இடங்களை விஜயகாந்த் வாங்கினார் அதிமுகலேருந்து. அந்த எண்ணிக்கை குறையாமல் நாம் தமிழர் கட்சி கூட கேட்கலாம். அதுக்கு இணைய பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்பாங்க. பாட்டாளி மக்கள் அதாவது அவர் இன்னும் அதிகமாக கூட கேட்பாங்க, அதிகமாக கேட்கலாம். ஆனால் நாம் தமிழர் அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறதா? நாம் தமிழருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட் பேங்க் இருக்குது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வட மாவட்டம் மட்டும்தானே, டெல்டாவில் கொஞ்சம், வட மாவட்டங்கள், வெஸ்ட் ஜோன் கிடையாது, சவுத் ஜோன் கிடையாது. அப்படி இருக்கும்போது 41 கேட்டார்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால், திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால், இந்த கூட்டணி நீங்கள் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறார். ஒருவேளை கண்டிப்பாக இந்த முறை கூட்டணிக்கு சீமான் ரெடி. அது அதிமுகவுடனா எந்த கட்சியுடன் என்பது தான் போக போக தெரிய போகிறது. விஜய் மாநாட்டுக்கான வேலை தேதியெல்லாம் சொல்லிட்டாங்க, அனுமதி கோரி கடிதம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அனுமதி கிடைக்குமா இல்லையான்ற மாதிரியான ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. 21 கேள்விகள் கேட்டிருக்காங்க விஜய்கிட்ட அப்படின்றது. இது மாநாடு நடத்துதல் அவருக்கு ஏதாவது சிக்கல் இடையூறுகள் இருக்குமா, இல்லை இந்த 21 கேள்விகள்ன்றது வழக்கமான ஒரு நடைமுறை தானே? செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துவது உறுதியாகிவிட்டது. அதாவது இன்று காலை ஒரு பத்திரிகையில் செய்தி வந்துச்சு, அது விஜய்க்கு ராசியான தேதி இல்லை, இடம் சரியாக இல்லை, போலீஸ் 21 கேள்விகள் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள், அதனால் குழப்பம்லாம் சொல்கிறாங்க. அப்படி அல்ல. நீங்கள் எந்த மீட்டிங் நடத்தினாலும், மாநாடு நடத்தினாலும் ஒரு போலீஸ் ஒரு கொஸ்டினர் கொடுப்பாங்க, கேள்வி கொடுப்பாங்க. இத்தனை கேள்விகளையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அது வழக்கமான நடைமுறை தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. அது கொடுக்க போகிறாங்க. அந்த இடம் முடிவாகிவிட்டது. இதற்கு மேல் தேதியை மாற்றப் போவதில்லை, இடத்தை மாற்றப் போவதில்லை. தேதியில் என்னன்னா ஜோசியர் சொன்னாருன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாள் சரியில்லை, ஜனவரி மாதம் நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சமூக வலைதளத்தில் இப்படி பரவிட்டு இருக்குது. சி ஆனந்த் போய் விழுப்புரம் எஸ்பி கிட்ட கொடுக்கும்போது ஷிரிடி போகிற விஜய் ஜோசிகாரை பார்க்காம கொடுத்துருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இந்த தகவலை விஜய் சொல்லியிருந்தால், இல்லை ஆனந்த் சொல்லியிருந்தால் நம்ம நம்பலாம். ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு அங்கே லோக்கல் இருக்கிற ரிப்போர்ட் எழுதுறார். அங்கே இருக்கிற விஜய் ரசிகர்கள் சொன்னாங்க, அண்ணனுக்கு தேதி சரியா இல்லை, இடம் சரியா இல்லை. அதுவும் தேமுதிக தொடங்கிய போது தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் மாநாடு நடத்தியதால்
பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டது, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனால் இந்த அடுத்த முறை தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் அனுமதி கொடுக்கக்கூடாத மாநாட்டுக்கு இப்படியெல்லாம் சொல்லியிருந்தார்கள். எப்போ 2006-7 நடந்த சம்பவத்தை இப்போ கோடிட்டு காட்டுறாங்க. அதனால் அந்த இடம் அதுதான், தேதி அதுதான். கடலூரில் ஒரு ஜோசியர் இருக்கார், அவர் டிடிவி தினகரனுக்கு வேண்டப்பட்ட ஜோசியர்னு சொல்லி அது வேறு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் தேதி முடிவு செய்து கடிதம் கொடுக்குற போது விஜயும் 10 ஜோசியர் கேட்டிருப்பார், எல்லோரும் பார்த்துருப்பார். அதனால் தேதியில் மாற்றமில்லை, இடத்துல மாற்றமில்லை. கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கும். வழக்கமான ப்ரொசீஜர் நோக்கி பயணிக்கிறார், மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி சார். மற்றொரு சந்திப்பில் நன்றி.